நான் செய்கிற வேலைக்கான என்னுடைய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு எழ ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வெரைட்டியில் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸாக மேக் ஆகி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்குன்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க யார், அவங்களுக்கான வேலை நேரன்றது எவ்வளவு ஊதியம் கொடுக்கணும், எவ்வளவு வேலை நேரத்தில் அவங்களுக்கான விதிமுறைகள் என்னன்றதை முழுமையாக வகுத்த ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு உற்பத்தியாளர்களாக இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகளாக கொண்டு போனாங்க, ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு போனாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்காக, ஏன்னா சுகருன்றது அந்த சமயத்தில் அதிகமான ஒரு விலை மதிப்பான ஒரு பொருளாக இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ஒரு பணத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சுகரை பார்த்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஊதியம்ன்றதே வேறுபடும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விளைவிச்ச அந்த நெல்லை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எகிப்து இந்த மாதிரியான பிரமிடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு உப்பு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை என்னவோ அந்த தேவையை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஊதியமாக இருந்தது. அதை வாங்குறவங்க பேர் தான் வேலையாட்களாக இருந்தாங்க. இப்போ நம்ம உலகம் முழுக்க அத்தனை பேருக்குமே அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். அந்த பணத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு போவோம், எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய பரவாயில்ல நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வரலாறுகளை மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒர்க்கர்ஸ் டேவினுடைய பேசிக்கான கான்செப்ட் எப்படின்னா அடிமைகளாக இருந்த ஒரு மக்கள் தனக்குன்னு ஒரு உரிமையை கேட்டு எழ ஆரம்பிச்ச அந்த கேள்விங்கிறது ஒரு ஒற்றுமையினுடைய பிரதிபலிப்பாக மாறி முதலாளித்துவத்தை அடியோட வேரோட அழிச்ச ஒன்று தான். கீழ்வணி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில். என்னன்னா அந்த ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம், அதனுடைய முடிவாக பார்த்தீங்கன்னா பல பேர் இறந்து போனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கரங்கள் வச்சுருப்பாங்க. என்னன்னா ஒரு குடிசைக்குள்ளே ஒட்டு மொத்தமாக ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை போட்டு கொளுத்திருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒர்க்கர்ஸ்க்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. இது வந்து அந்த அடக்குமுறைக்கு எதிராக நடந்த ஒரு பிரச்சனை. இப்போ நீங்க ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தக திருடர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஓன் லாங்குவேஜை படிக்க விடாம பண்ணதுனால, அந்த லாங்குவேஜை படிக்க விடாம பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இரவு நேரத்துல அந்த புத்தகங்களை வேற யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டு அதை வேற ஒரு இடத்துல பதிப்பு செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா. ஸோ லத்தீன், கிரேக்கம் இந்த மாதிரி பல மொழிகள் அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தது. ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் இருந்த இடங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அமெரிக்காவினுடைய ஆதிக்கம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய ஆதிக்கமும் இருந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்து எழுந்தாங்க. இப்போ இது எல்லாமே உண்மையாகவே இந்த நாடுகள் தான் இந்த பிரச்சனையா நம்மளோட அடிமைத்தனத்துக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உண்மையாகவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த நாடுகள் சம்மந்தப்பட்ட அமெரிக்கா எதிரிகளா, ரஷ்யா எதிரி, சீனா எதிரி அப்படின்னு பேசுறது முதல்ல நிறுத்தணும்னு எனக்கு தோணுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்து உருவான ஒவ்வொரு கம்பெனிஸ், என்னுடைய கம்பெனியை நான் நல்லா பார்த்துக்கணும்ப்பா, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியிலிருந்து கிளம்புன ஒரு கூட்டம், ஒரு கம்பெனி, இவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பிடிச்சி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இந்த விஷயங்கள்லாம் உருவாக்குனதே இவங்க தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அக்ரிகல்ச்சர் இருந்தது, அண்ணன் தம்பி மாதிரி அடுத்தடுத்து சண்டை போட்டுக்கிட்டான், ஒரு இடத்துக்குள்ளது இன்னொரு இடத்துக்குள்ள சண்டை. இப்போ நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வரலாறுலாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆணிரைகளுக்கு அமர்ந்து வந்தாலே சண்டை நடக்கும். வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு பசுமாட்டை திருடிட்டு வந்துட்டான், இல்லாட்டி வேற இடத்துல போயிட்டு ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னாலே பிரச்சனைன்றது எழ ஆரம்பிச்சிடும். பெண்ணை காதலிக்கிறாங்கன்னா உடனே அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு ஒரு தர்மங்கள் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து மாட்டு நீங்கள் அடக்கி திருமணம் பண்ணிக்கோங்க, இல்லை எங்களுக்கு இந்த விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வேலை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு சின்ன சின்ன கூட்டங்களாக இருந்தாங்கல்ல, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேற ஒரு இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆக்குப்பை பண்ணி அவங்களை அடிமையாக்கி அதன் மூலமாக வேலைகள் அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கான்செப்ட் அப்படின்றது நாடுகளாக நம்மளை வந்து அடிமைப்படுத்தலை, ஒவ்வொரு கம்பெனிஸாக ஒவ்வொரு குழுக்களாக தான் நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி அடிமைப்படுத்த ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் அந்த வேலைன்ற ஒரு கான்செப்ட் வந்து நாடுகளாக மாறி நாடுகள் வந்து அவங்களுக்குன்னு உரிமைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உரிமைகள் எழ ஆரம்பிச்சுது. இது எல்லாமே வந்து டோட்டலாக செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு நாடுன்னு சொல்லி முழுமையாக பிரிஞ்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகளை அவங்க வகுத்துக்கிட்டாங்க. ஸோ நாம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துது, ரஷ்யா ஆதிக்கம் செலுத்துது, இந்தியா ஆதிக்கம் செலுத்துது, சைனா ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஏமாத்திக்கிறோம். உண்மை என்னன்னா ஆரம்பித்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழுக்களாக இருந்தவங்க தான் இந்த எல்லா அடிப்படையான ஒரு
அடிமைத்தனத்துக்கும் காரணமாக இருந்தவங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நாடுகள் தான் பிரச்சனைன்னு பேசாமல் அந்த அடிமைத்தனம் அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அண்டு இந்த ராஜாக்களாக இருக்கட்டும் எல்லாமே இப்படி தான். சரி, வேலை அப்படின்றது எதுக்காக உருவாச்சு அப்படின்னா ஒரு தலைவன் அவன் தலைவனுடைய ஆசையை தீர்க்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு பொருட்களை கொண்டு வந்து குவிக்கிறதுக்காக ஒவ்வொரு வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு என்னென்ன சுகங்கள் தேவையோ அத்தனை சுகங்களையும் அந்த ராஜா கொடுப்பாரு. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அங்கே இருக்கவங்க கொஞ்சம் வளமாக இருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் வந்து என்னென்னா எமோஷன்ஸான ஒரு விஷயங்கள். நம்ம எல்லாரும் எமோஷனாக பேசுறது என்னென்னா ஒர்க்கர்ஸ் வந்து நமக்காக இப்போது எனக்கு வந்து வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க, எனக்கு அக்காங்க இருக்காங்க, அந்த அக்கா வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் அப்பா அம்மா பேசிக்காக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாரும் என்னென்னா எமோஷ்னலாக வந்து எனக்காக வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க எனக்காகவே இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் என்னென்னா ஆளுமைன்றது உருவாகுது, ஆணவம்ன்றது உருவாகுது. நான் ஒரு 16 வயசு பையன், நான் ஒரு 10 வயசு பொண்ணு, எனக்கு 18 வயசு ஆகுது வரைக்கும் இந்தியாவுடைய சட்டத்திட்டம் ஒவ்வொரு நாடுகளில் மாறும். இப்போ கென்யாலாம் போயிட்டோம் அப்படின்னா 10-11 வயசு ஆகிட்டுனாலே போதும் கல்யாணம் பண்ணுறதுக்கான தகுதி வந்துடும். ஒவ்வொரு நாடுகள்லேயும் அந்த ஏஜ் வெரைட்டின்றது இருக்குது. ஸோ நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு, அந்த 18 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டியது அடிப்படையான கடமை. இதை வந்து நான் தான் உனக்கு சம்பாதிச்சு சோறு போடுறேன், நான் இருக்கிறதுனால தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அதுவே தப்பு தான். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாக்க முடியுன்ற ஒரு கான்செப்டை தான் பெற்றுக்கிறீங்க. அப்போ 18 வயசு வரைக்கும் அவங்ககிட்ட நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்கன்ற கான்செப்ட் கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அது நம்ம மேலே தான் தப்பு. அப்போது நீங்கள் 18 வயசு வரைக்கும் நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படின்னா அவனுடைய பழக்கத்துலையும் அவன் வந்து அடுத்தவங்க மேலே இப்போ வெளியில் போய் ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அவன் செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. இப்போ எதுக்காக இந்த எமோஷனுக்குள்ளே வர அப்படின்னா நாம் அந்த மென்டாலிட்டி டவுன் பண்ணிவிடும். ஐயோ நமக்காக வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நமக்கு வந்து வேலை செஞ்சு நமக்கு வந்து சைக்கிள் வாங்கி தருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம் உரிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் மாறும். இப்போ எங்கள் அப்பா வந்து குடிக்கிறாரு, எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த பழைய காலத்து கான்செப்டில் எமோஷனலாக பேசுவோம்ல, ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், நான் ஒரு டூரு கூட போகிறதில்ல, ஒரு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சண்டை போட்டு தான் ஆகணும். எனக்கு கடமை. எனக்கு வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து 500 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, என்னால் வந்து ஒரு ஃபோட்டோ வாங்க முடியல, ஒரு ட்ரிப்புக்கு போக முடியலன்னு ஒரு குழந்தை வந்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாழ்வு மனப்பான்மைன்றது உருவாயிடும். ஸோ ஒரு குழந்தை ஒரு 10 வயசு, ஒரு 15 வயசு, 18 வயசு ஆகிற வரைக்கும் வீட்டில் தன்னுடைய தேவைகளை கேட்டு வாங்குற ஒரு உரிமைன்றது நிச்சயமாக தேவை. அதை கொடுக்க வேண்டிய கடமைன்றது பெற்றவங்களுக்கு தேவை. ஸோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கவே கூடாது. அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கவே கூடாது. அவங்க நம்மளுக்கு ஒர்க்கர்ஸ் தான் அந்த சமயத்தில். ஸோ நம்ம ராஜாக்கள் தான். 18 வயசு வரைக்குமே வந்து குழந்தைகள் ராஜாக்கள் தான், அவங்களுக்கு வேலை செய்கிற ஆட்கள் தான் பெற்றவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோம்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் கல்ச்சர்ஸ் இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு, எவ்வளோ மாற்றங்கள் நடந்துருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபார்மிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார்மிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம எல்லா உழைப்புகளுக்கும் அடிப்படையான ஆதாரமே. ஃபயர் ஃபார்மிங்கிற ஒரு கான்செப்ட் குறிப்பிட்ட இடத்த மட்டுமே வந்து ஒரு நேச்சராக ஒரு ஃபயரை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள நெல்லை வந்து விளைவிக்கிறதோ இது இப்படி வந்து ஃபார்மிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங்ன்ற ஒரு கான்செப்ட் போயிருக்கு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூச்சி மருந்து போடுறாங்க. அதே மாதிரி ஒரு நாடு ஒன்று டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வரல, இந்த கரும்பு விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாப் மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து கியூபான்னு நினைக்கிறேன். இந்த கியூபான்ற நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்குமே திடீர்னு ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. என்னென்னா அந்த ஃபார்மிங்கில் கொஞ்சம் அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது, அதனால் பெரிய பாதிப்பை அவங்க சந்திச்சாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பழைய நிலைமைக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து இயற்கை விவசாயத்தை பயன்படுத்த ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்திலே பெஸ்ட்டான குவாலிட்டியிலே நமக்கு கொடுக்குற ஒரு நாடுனா அது ஃபார்மிங்கில் அவங்க தான். எதுக்காக இதை சொன்ன உழைப்பாளர்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா உழைப்பாளர்கள் தன்னுடைய மனசார தான் செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் விளைவிக்கிற பொருட்களும் வெளியில் வர ப்ராடக்ட்ஸும் தரமானதாக இருக்கும். ஒரு நல்ல தொழிலாளர் அப்படின்றவங்க நல்ல சிந்தனை படைச்சவங்களா இருக்கணும். நல்ல சிந்தனை படைச்ச முதலாளிகள் இருந்தாங்கன்னா, நல்ல சிந்தனை படைச்ச வேலையாட்கள் இருந்தாங்கன்னா
நல்ல தரமான ஒரு சமுதாயம்ன்றது உருவாகும். ஸோ இந்த ஃபார்மிங்கிற கான்செப்ட் நான் இதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி டெக்னாலஜி வைஸ் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து எவ்வளவோ விதமான டெக்னாலஜிஸ் இருக்குது. இதனால் வந்து நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரநிலை சான்றிதழ்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வரோம். ஆனால் அது எல்லாமே 100% கரெக்டாக இருக்கா அப்படின்றது கேள்வி தானே. இப்போ வரைக்குமே வந்து ஒரு சில பவுடர்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு அதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்கிடுறோம். இன்னும் சில இடத்துல வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டமால் வெடிச்சிச்சுப்பா ஃபோன், அதுக்காக எனக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்குன்னு சொல்லி வாங்கிடுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க எவ்வளவு தரநிலைகளை பார்த்து பண்ணாலுமே அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இப்போ அதை பண்ணுறது யாருன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லஞ்சம் ஊழல் இந்த கான்செப்ட் எல்லாமே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ரூட் வெடிப்புன்னு சொல்லிட்டு மேலே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை அதிர்ந்த ஒரு சம்பவம் நடந்தது. பெய்ரூட்டில் ஒரு பெரிய வெடிப்பு. அது ஆராய்ச்சி உள்ளே போய் பார்த்தோம்னா என்னடா கான்செப்ட்னா, லஞ்சம் வாங்கிட்டாரு ஒருத்தர், அதனால டிஎன்டி ஏற்றிட்டு வந்த ஒரு கப்பல் நின்று போச்சு. அதனால ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த ஒட்டுமொத்த நாடுமே சோத்துக்கு வழி இல்லாமல் போன ஒரு இடம். ஸோ லஞ்சம்ன்ற ஒரு கான்செப்ட், ஒரு தொழிலாளி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டானா ஒரு முதலாளித்துவன்றது அழிஞ்சு போயிடும். முதலாளித்துவம் இல்லை, அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ தொழிலாளர்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் அவங்க வச்சுட்டாங்கன்னா தான் செய்கிற பொருள் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதை பயன்படுத்துகிற மக்கள் அந்த அளவுக்கு புனிதமானவங்களாக இருக்காங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பொருட்களை உருவாக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம தொழில் தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில், புனிதம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ண கொடுக்குறோம் இல்லையா, அந்த பர்சன்ஸும் புனிதமானதுன்றதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா வரும். அதே மாதிரி லஞ்சம்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது தொழிலாளர்கள் தினத்துக்கு எல்லாரும் விஷ் பண்ணி தொழிலாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க தொழிலாளர்களை குற்றம் சொல்கிறான். 2 குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒன்று, நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும், செய்கிற ப்ராடக்ட்ஸுக்கு உண்மையாக வெளியே வர விஷயங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தொழிலாளர், நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். உங்களை புகழ வேண்டிய விஷயம் எனக்கு. ஏன்னா நீங்கள் ஊதியம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்காமல் அவங்க வேலை செய்யலையே. அப்போ என்னன்னா நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும். அண்ட் முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஊழியர் எதிர்த்து பேசினா அப்படின்னா முதலாளியாக நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, தொழிலாளியாக நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் அதுக்கான தீர்வுன்றது கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று ஹெல்த் டிப்ஸ் அப்படின்ட்டு இந்த ஒர்க்கர்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா ஹெல்த் டிப்ஸ். அவங்க ஆல்ரெடி பயங்கர நூடுல்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க, அப்படி உக்காருங்க, இப்படி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அது பாசிபிளான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கான அந்த ஹெல்த் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை என்னன்னு எடுத்துக்கோங்களேன். என் புருஷன் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கிறாரு, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. மனுஷன் பாட்டுன்னு வராரு, அவர் பாட்டுன்னு போகிறாரு, அவர் ஒரு டேரக்டராக இருக்காருப்பா, இந்த ஊரில் இருக்கிறாரு, எங்கே தெரியல, இந்த பிள்ளைக்கு அவர் தான் அப்போ நானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி ஒரு நாடு விட்டு நாடு போய் வேலை செய்கிறவங்க, என் புள்ள வந்து என் அப்பா மூஞ்ச கூட வந்து பார்க்க மாட்டேறான் அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்த தருதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்த காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துக்காக வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க லைஃப்பில் ஹெல்த் டிசீஸ் ப்ராப்ளத்தை உருவாகுது. மன அழுத்தம், டிப்ரெஷன், இவ்வளவு தாங்க இந்த ஒரு ஒர்க்கர்ஸ்னுடைய பிரச்சனையே. இந்த மன அழுத்தம் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, எதுக்காக வேலைக்காக போனோமோ, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்த மறந்துடுறது. இப்போ நான் குழந்தைக்காக போகிறேன், என் ஃபேமிலிக்காக போகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்காக போகிறேன் அப்படின்னும் பொழுது கிளம்புன இடத்த மறந்துட்டு நாம் அந்த இடத்துல வேற ஒரு டிப்ரெஷன் ரிலீஃப் பண்ணுறதுக்கு வேற ஒரு விஷயத்த பண்ணுறோம். இது டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சைடு அது இருக்குது, இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம ஒன்றும் மாதத்தில் 24 மணி நேரமும் ஒரு நாள் மட்டும் 24 மணி நேரம் ஃபேமிலிக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற கான்செப்ட் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருது, 1 மணி நேரம் ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு கால் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ஒரு வாரம் நல்லா போச்சு, ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி நம்மளுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது எங்கேருந்து தொடங்கணுமோ அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இன்னும் வெளியில் சுற்றி பார்க்குறது, போகிறது வர்றது. ஸோ ஒர்க்கர்ஸுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ் அப்படின்றது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்களோ அவங்களுக்காக வாரத்தில் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போதும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம்.